நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் கௌசிக ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன நடக்க போகுது அப்படின்ற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை தான் நீங்க ஒன் பை ஒன்னா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறீங்க. சரி முதல்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி அவங்கள தானா வர வச்சு தானா மாட்டி விட போறாங்க நம்ம ரகு. இந்த ஒரு தருணத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க சொல்லிட்டு தெரியலங்க. ஒரு பக்கம் பரபரப்பு, மறுபக்கம் பயம். எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நமக்கு தெரிஞ்சு அந்த கேவலமான கேவலவாதியை வர வச்சு சும்மா அடின்னு தருமடி கொடுக்க போறாங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, இதோ பார் நீ பண்ணது எல்லாமே தப்பு தான், உன்னோட தப்பு எல்லாமே நீ ரேஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருந்தாலும், அதே சமயத்துல நம்ம ரகு ராஜேஸ்வரியை வர வச்சு ராஜேஸ்வரியோட அப்படியே கையை காலை பிடிச்சி அங்க கட்டி ஓரமா உட்கார வச்சுறாங்க. என்ன ராஜேஸ்வரி, நான் உன்னை தப்பிக்க வர்றதுக்கு வர சொல்றேன்னு நினைச்சிருந்தியா? எஸ், பிளானு நான் சதி திட்டம் போட்டாச்சு ஆல்ரெடி. உங்களுக்கு ஸ்கெட்ச் போட்டு மவளை உன்னை போட்டு தள்ளுறதா என்னோட பிளானு. என்ன நினைச்சிருந்தோம் மனசுக்குள்ள, இந்த ரகு வர சொல்லுவான், ரகு கிட்ட அப்படியே நம்ம போயிட்டு அழகா ஆதாரத்தை வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுன்னு இருந்தியா? சுடரையும் கொலை பண்ணல, அவரை கொட்டையும் கொலை பண்ணல, எல்லாமே எங்களோட பிளானிங் தான். சுடர் வெளியே வா சுடர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சுடர் சிரிச்சுட்டே வராங்க. ஒரு பக்கம் உங்ககிட்ட ஒரு பல்கான அமௌண்ட், மறுபக்கம் எல்லாருக்கிட்டையும் சேர்ந்து ஒரு 1.5 கோடி கிட்ட ஒரேடியா அபேஸ் பண்ணோம். அதுதான் எங்களோட ஆசை. அதுக்காக தான் நாங்கள் எந்த அளவுக்கு ஒரு பக்கம் பொறுமையா கடலை போட்டு எந்த அளவுக்கு ஒரு பக்கம் முயற்சி பண்ணி உங்ககிட்ட ஆட்டியா பண்ணணுமோ அந்த அளவுக்கு ஆட்டியா போட்டோம். நீங்க நினைச்சுங்களா அவங்க மனசுக்குள்ள, ஓ இவங்க இப்படி பண்ண போறாங்க, ஓ அப்படி பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அது எதுவுமே இங்க இல்லைங்க. எல்லாமே நம்ம என்ன நினைக்கிறோம்ல அதுதான். இந்த இடத்துல வந்து வச்சு செய்ய போறாங்க. செஞ்சுட்டாங்க வச்சு செஞ்சுட்டாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? ஐயோ ஸ்ரீனிவாசா கோவிந்தா, ஸ்ரீனிவாசா கோவிந்தா அப்படின்ற மாதிரிதான் ஒரு பக்கம் வச்சு செஞ்சு விட்டு போயிட்டாங்க. இப்ப அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரியை கைது செஞ்சுட்டாங்க. மறுபக்கம் நம்ம விஜய் மல்லி இவங்க 2 பேரையும் எப்படியாவது கையும் குளமா பிடிச்ச அந்த மல்லி அப்படியே சும்மா கம்பி எண்ணெய் வைக்கணும். டிங் 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 பெல், டிங் 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 பெல் அப்படின்னு சொல்லிட்டு பெல்ல எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெறி தனத்தோட சுத்தின்னு இருக்காங்க நம்ம கேவலமான கேவலவாதி. யாரா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கு. அது வேற யாரும் இல்லைங்க, நம்ம சுடர் தான். ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீபிகாவை பொறுத்த வரைக்கும் தான் தம்பியை கொன்னவள உயிரோட விடக்கூடாது, அவளை பள்ளிக்கு பள்ளி வாங்கியே தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கனை கட்டு தெரிஞ்சுன்னு இருக்கிறாங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதே மற எட்டுமே அப்படின்ற மாதிரி தான் நாமளே ஒரு பக்கம் பாட்டு பாடி ஆகணும். என்னங்க பண்றது, இவங்க பண்றது எல்லாமே அப்படிதான். தீபக் நீங்க எங்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, தீபக் ரொம்பவே பரபரப்பா சுறுசுறுப்பா இருந்தா, திடீர்னு நம்ம தீபிகாவுக்கு எதிராக எப்படிரா நம்ம முன்னாள் காதலி, அதனால அவகிட்ட நம்ம எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சோகத்தோட வேதனையோட அவகிட்ட போயிட்டு சண்டை போடுறது, இந்த எந்த ஒரு வேலையும் நம்ம இனிமே வச்சுக்கூடாது. நம்ம தீபிகாவோட ஆசை என்ன, மல்லியை ஜெயில தரணும், அதுதான் இனிமே நம்மளோட ஆசை அப்படின்னு சொல்லிட்டு ஆசையை மாத்திக்கிறாங்க. இது என்னடா கூத்தா இருக்கு, உங்க இஷ்டத்துக்கு அப்படியே சும்மா ஆளை மாத்திர மாதிரி மாத்திட்டு போயிட்டே இருக்கீங்களாடா. டேய் எங்க மல்லி பாவண்டா, மல்லி என்ன தப்பு செஞ்சாங்க, மல்லிக்கு ஒண்ணு தெரியாத பச்சை மண்ணுடா, அந்த பச்சை மண்ணை பிடிச்சி இப்படி நசுகு 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 குத்து குத்து குத்துன்னு கும்மா குத்துறீங்களே, இதெல்லாம் அடுக்குமா, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு நாம கேட்டா, நியாயம்தான் அடுக்குமா, என்ன பண்றது, எல்லாமே ஒரு பக்கம் காலத்தின் சூழ்நிலை, காலத்தின் மாற்றம். காலம் யாரை விட்டு சொல்லு பார்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணி போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு ஐயோ இப்படி நடந்துச்சு, ஐயோ அப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம ஒரு பக்கம் பக்கு 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 திக்குன்னு போனா நம்ம வாழ்க்கையும் அதே மாதிரிதான் போகும். அதனால பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுக்காதவர் ஒரு அவர் கொட்டையும் ஆள மாட்டார் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு பக்கம் இருந்துதான் ஆகணும். சரிங்க, இதுக்கப்புறம் இதை பத்தி பேசி ஒன்றும் நடக்க போறதில்ல. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம விஜய் இருக்கார்ல, மல்லி இருக்காங்களா, 2 பேருக்கிடையே வெண்பா மட்டும் இல்லாம குட்டி விஜயும் வர போறாங்க. என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆமாங்க நம்ம மல்லி வந்து இப்ப பிரெக்னெண்டா இருக்காங்க. அவங்க வயிற்றுல 2 மாசம் குழந்தை தவழ்ந்துகிட்டு இருக்கு. இதை ஒரு பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு சந்தோஷம் ஆனந்தம். ஆனா தீபிகாவுக்கு வயிறு தக தக தகன்னு எரிது. ஒரு பக்கம் என் தம்பி உன் வயிற்றுல குழந்தைய சும வைக்கணும்னு நினைச்சு அப்படிப்பட்ட என் தம்பியை கொண்டு ஒரேடியா பாடையில் அமைச்சிட்டு, இப்போ உனக்கு வயிற்றுல குழந்தை கேட்குதாடி, குழந்தை மவளை உண்டு, நான் சும்மா விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோபத்தோடையும் ஆவேசத்தோடையும் ஆத்திரத்தோடையும் சுத்திட்டு இருக்காங்க. இவங்களோட ஆத்திரம் ஆவேசம் இதெல்லாம் நம்மளுக்கு பெருசு இல்லைங்க. இவளை பத்தி நாம எது கண்டுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். சும்மா இவங்க எதனால பேசிட்டு இருப்பாங்க, நம்ம எல்லாத்தையும் கேட்டோம் ஆமா ஜாமின்னு சொல்லிட்டு ஆமா ஜாமி எல்லாம் போட்டு நிற்க முடியாது. இதுதான் முடிவு, இதுதான்டா ரியல், இப்படிதான்டா இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு அந்த இடத்துல இது பண்ணி காட்டணும். அந்த மாதிரி தான் நம்ம மல்லியோட கேரக்டர். அதனால மல்லியை பத்தி இனிமே குறை சொல்ல தேவையில்ல. நம்ம ரஞ்சித் இருக்காங்களா, அவங்கள பத்தி சொல்லவே தேவையில்ல. அவங்க வந்து ஒரு பக்கம் எப்ப வர போகிறாய், என்ன சொல்ல போகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, விஜயை எப்படியா கரெக்ட் பண்ணிடணும்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. விஜய் கரெக்ட் பண்ணல. ஆனா அரவிந்த் இப்ப மாஸ் என்ட்ரி கொடுத்து திரும்ப வந்திருக்காரு. நம்ம அரவிந்தடா எதுக்குடா வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, அவரோட வருகையே வருகைதாங்க, அவரோட மாயமே மாயதான்.
மாயா லீலைகளில் அவரும் ஒரு இதுதானே. அதனால அவர் வந்திருக்காரு. இனிமேதான் என்னென்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு அப்படின்ற விஷயம் பொறுத்து இருந்து பார்ப்போம். எல்லாமே ஒரு பக்கம் நல்லதா நடந்துட்டா வாழ்க்கையில சுவாரஸ்யங்கள் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். அதேதான் புரியுன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் நீங்களே புரிஞ்சு தெரிஞ்சு அறிஞ்சு இதுக்கப்புறம் இதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிய வரும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியுங்க. சரி, இப்ப ஃபைனலா என்ன முடிவு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னொரு குட்டி கதை சொல்ல போறேன். நம்ம கதிரேசன் இருக்காருல, அவரோட அடியாலே நம்ம தீபிகா கிட்ட மாட்டினாங்க. அவரை அடிச்சு பொழந்து உண்மை எல்லாமே வெளியே வந்துருச்சு. இப்ப என்ன பண்ண போறாரு, ஏது பண்ண போறாரு, இனிமே தப்பிக்க முடியுமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா வாய்ப்பும் இல்லை, எதுவும் இல்லை. நீ மாட்டிக்கின அதுக்கப்புறம் நீ தப்பிக்கிறது இப்பிக்கிறது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்க்கவே கூடாது. மவனை இனிமே உன்னோட லைஃப் ஜெயில் மட்டும்தான். ஜெயிலேயே நீ களி தின்னுதான் ஆகணும், வேற வழி இல்லை உனக்கு. நீ என்னதான் ஒரு பக்கம் ஒதுங்கினாலும் ஒதுங்காம போனாலும் நீ ஜெயிலுக்கு போறது நிச்சயம். அதனால வேற ஒண்ணும் பண்ண முடியாது. இன்னைக்கு எலெக்ஷன் டேட், யாரெல்லாம் ஓட்டு போட்டீங்க? நான் இப்பதான் ஓட்டு போடவே போறேன். ஏன்னா இவ்வளவு நேரம் ஏன் போல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீட்டுல வேலை இருந்துச்சு. அதனால நம்மளோட டைமிங் எப்படி இருந்தாலும் போய் இன்னைக்கு 6 மணிக்கெல்லாம் ஓட்டை நம்ம சப்மிட் பண்ணிடணும். அதுதான் ஒரு பக்கம் ஒரு கடமையே செஞ்சிடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, டிண்டிங் பெல்ல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம். முதல் நம்பருக்கு தருங்க.